முதல்ல லக்கணத்திலேயே. தனுசு லக்கணத்துக்கு லக்கணத்திலேயே இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செய்ய மாட்டாருங்க. ஒரு சுப கிரகம் லக்கணத்துல இருக்குது அப்படிங்கிறதன் அடிப்படையில அது கொஞ்சம் நன்மையைத்தான் தரும். அதனால தனுசு வீட்டில் பகைத்தன்மையோட இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரிய அளவுல கெடுபலன்களை தரமாட்டாருங்க. அடுத்ததாக 2ஆம் வீட்ல இருக்கும்போது சனியோடைய மகர வீட்ல இருக்கனால அவர் கொஞ்சம் நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க. அதனால அங்க இருக்கிற சுக்கிரன் பெரிய அளவில் கெடுக்க மாட்டார். 2ஆம் வீட்டில் இருந்து தனம், வாக்கு, குடும்பத்தை மேம்படுத்துவாருங்க. ஒரு சுப கிரகம் இருக்குதுன்ற அடிப்படையில அந்த பாவகம் மேன்மை அடையும். அங்கிருந்து அவர் நேராக 8ஆம் பாவத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம் ஆகியவற்றில சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுங்க. திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு ஆகியவற்றை அந்த திசையில கொடுப்பார். அடுத்ததாக 3ஆம் பாவமாகிய கும்பத்துல அவர் இருக்கும்போது பெரிய கெடுபலன்கள் எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா இதுவும் சனியோடைய வீடுன்றனால சனிக்கும் சுக்கிரனும் நண்பர்கள் அப்படின்றதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய சுக்கிரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க. ஆனா சுக்கிரன் 3ல் மறையக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் நட்பு நிலைமையில திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறனால கொஞ்சம் நன்மைகள் இருக்கவே செய்யும். இங்க இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நேராக 9ஆம் பாவத்தை பார்த்து தந்தை, பூர்வீக சொத்துக்கள், பாக்கியம் ஆகியவற்றை அதிகப்படுத்துவதால இங்க சுக்கிரன் இருக்கிறது நல்லதுதாங்க.